ஹலோ, வெல்கம் எவ்ரி ஒன் டு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சேனல். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, ப்ரிலிம்ஸ்க்கு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ வந்து நியூஸ் பேப்பரை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிகினர்ஸ், யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பிகினர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், அவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் படத்தில் வர ஒரு 2 ஸ்டில்ல கொடுத்துருக்கிறேன். தனி ஒருவன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏன் இந்த 2 ஸ்டில்னு சொல்லிட்டு. இந்த பர்டிகுலர் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி சார் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து ரவிமோகன் சார் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு ஐபிஎஸ் அவர், நயன்தாரா மேம் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆவாங்க, லபாஸ் நல்லா ட்ரைனிங் எடுப்பாங்க, முசூரியில வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க. அந்த படத்துல ஒரு இந்த சீன்ல வரும் பாத்தீங்கன்னா அவர் நியூஸ் பேப்பர் வந்து 5 வயசு, நான் 5ஆவது படிக்கிறப்ப வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி படிக்க வரப்ப முதல் பக்கத்துல இருக்க நியூஸுக்கும் எக்கனாமிக் சைட்ல இருக்க நியூஸுக்கும் எக்கனாமிக் செக்ஷன்ல இருக்க நியூஸுக்கும் வந்து சம்மந்தம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனா வயசு அதிகமாக எக்கனாமிக் செக்ஷன் இருக்க நியூஸுக்கும் ஃபர்ஸ்ட் வர இந்த ஹெட்லைன் இருக்க நியூஸ்க்குமே வந்து ஒரு சம்மந்தம் இருக்குன்றத நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்லுவார்ல. அதே மாதிரி ஒரு கியூரியாசிட்டி, ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு தேவை. பட் அந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சில விஷயங்கள் வந்து ரொம்ப கட்டுக்கதைகளாகவும் இருக்கும், அது நமக்கு தேவை கிடையாது. பட் ஜிஸ்ட் இதுதான். அந்த செக்ஷன் சொல்றப்ப வந்து பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பரோட ஸ்டில்ல காமிப்பாங்க. இதுல ரெண்டுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் எக்ஸாம்பிள் வைஸா நான் எப்படிலாம் வந்து நியூஸ் பேப்பர் பேஸ்டா நோட்ஸ் எடுப்பேன்றது ஏன் நோட்ஸையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது ஷேர் பண்ணனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிச்சு, ஆன்சர் ரைட்டிங் வந்து மெயின்ஸ்ல வந்து எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிச்சு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து எனக்கு எவ்வளவு ஈஸியா வந்து நோட்ஸ் எடுக்கிறதுனால ஈஸியா ஆச்சு அப்படின்றத நான் தெளிவா வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணுன்றத டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே இருங்க. முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல பேரண்ட்ஸ் யாராவது உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லி தரணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி தரணும், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எப்படி இந்த ரெண்டையும் லிங்க் பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ காண்டம் ஆட் ஆன் டிவி ஃப்ரம் 6 AM டு 10 PM. அதாவது காண்டம் ஆடு வந்து பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும், நைட்டு 10 மணி வரைக்கும் கவர்மெண்ட் வந்து டிவியில போடக்கூடாதுன்னு தடை பண்ணிடுறாங்க. அது ஒரு நியூஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது நியூஸ் இந்த பக்கம் பாருங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர், 1,60,00,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில அபார்ஷன் பண்றாங்க. அதுல 81% வரை எங்க அபார்ஷன் பண்றாங்க, வீட்லயே அபார்ஷன் பண்றாங்க. ஒரு மருத்துவ உபகரணங்களோ ஒரு டாக்டரோட அனுமதி, ஒரு டாக்டர் கிட்ட வந்து பேசாமையோ கன்சல்ட் பண்ணாமையோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயே வந்து பண்ணிக்கிறாங்க, அன்சேஃப் அபார்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கு என்ன லிங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிங்க் இருக்கு. இந்த 1.6 crore அபார்ஷன்ல 81% அட் ஹோம் இருக்கு பாத்தீங்களா, இது எதனால நடக்குதுன்னா ஒரு ரீப்ரொடக்டிவ் லிட்ரஸி இல்ல அப்படின்றனாலதான். அதாவது ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு செக்ஸ் எஜுகேஷன், செக்ஸுவல் ஹெல்த் எஜுகேஷன் அப்படின்னு ஒண்ணு இல்லாதனாலதான். இதுல பெரும்பான்மையான அபார்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அண்டர் ஏஜ் அபார்ஷன்ஸ், 18, அதாவது 18 வயசு கம்மியா இருக்க பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்போ இல்ல அவங்கள அறியாமையோ சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்காதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவங்க மேல போர்சிபிளா வந்து சில பேர் இந்த மாதிரி அசால்ட் நடக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து செஞ்சுறாங்க. அதுல அபார்ஷன் பண்றப்ப வந்து 80% பேர் மேலதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே அபார்ஷன் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இதை பத்தின விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் காண்டம்னா என்னன்றது 18 வயசு கம்மியா இருக்க பசங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஸோ அங்க இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா சேஃப் அண்ட் சவுண்ட் ஒரு செக்ஸுவல் ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறப்பதான். ஏன்னா பெரும்பான்மையான அபார்ஷன்ஸ் நான் சொன்னமே அண்டர் ஏஜ்ல தான் நடக்குது. அது அன்சேஃப் அபார்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஏஜ்ல தான் நடக்குது. அதான் ஒமிட் பண்ணணும் அப்படின்னா சேஃப்டி செக்ஸுவல் ப்ராக்டிசஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட நோக்கம். ஸோ ஒரு விஷயம் கெட்டது இருக்குன்றதுக்காக நம்ம கண்மூடிட்டானா அந்த கெட்டது நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அது நடந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ அதை பத்தி அறிஞ்சு நம்ம அதற்கான வழிகள் போகாம இருக்கிறோமோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கெட்டது நடக்காம இருக்கும். இதுல இப்ப காண்டமாடு வந்து எதுக்கு மேக்ஸிமம் கவர்மெண்ட் வந்து பேன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காண்டமாடே வந்து பாத்தீங்கன்னா ஓவரா செக்ஸுவலைஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா படங்கள்ல நம்ம ஆட்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது தப்பு. காண்டமாடை வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸா வந்து பாத்தீங்கன்னா நீட்டா டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடணும். அப்படி போட்டுனா கவர்மெண்ட்டும் தடை செய்யாது, தெரிஞ்சுக்க வேண்டியவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்றத என்னோட நோக்கம். ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த பர்டிகுலர் செக்ஷன் இந்த படத்துல வரப்ப இதை மட்டும் சுட்டி காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க, இப்ப நம்ம நியூஸ் பேப்பரை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு உதாரணத்தை சொல்லிட்டேன். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா போயிடுவோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட் பத்தி சொல்லிடுறேன். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும், என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கணும்ன்ற மாதிரி ஃப்ரீ கைடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்னா வந்து கேட்டுக்கோங்க, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் ஜாயின் எப்படி போகணும், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் சேரணும்னாலும் எப்படி சேரணும், இல்ல நம்ம இன்ஸ்டியூட் சேரணும்னா எப்படி சேர்றது அப்படின்றத வந்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட டவுட் இருந்தா ஃபோன் பண்ணி கேட்கலாம், நான் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடுவேன். அதே மாதிரி யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூ, சப்போஸ் என்னால படிக்க முடியல, நான் என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணா
பெஸ்ட்டாக வந்து சக்சீட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்க ஆள் கிடையாது. நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். 3 வீடியோஸையும் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100கணக்கான மாணவர்களும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி என்கிட்ட கேட்டிருக்காங்க. நானும் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணலாம். ஸோ வாங்க நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கிறதுன்னு ஸ்டெப் 1 பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்மளோட சிலபஸ், நம்ம எக்ஸாமோட சிலபஸை நீங்க டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு 3 to 5 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலபஸை ரீட் பண்ணணும். சரி, சிலபஸ் எங்க டவுன்லோட் பண்றதுன்னா சிம்பிள், கூகுள்ல போயிட்டு என்ன எக்ஸாம், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத போறீங்க, யூபிஎஸ்சி சிஎஸ்சி சிலபஸ் டவுன்லோட் போட்டீங்கன்னா வரப்போகுது. யூபிஎஸ்சி வெப்சைட் ஃபர்ஸ்ட் வெப்சைட், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷனோ ஏதோ வரும். சிலபஸ் டவுன்லோட் பண்ணீங்கன்னா சிலபஸ் வந்துடும். அதுல ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் 1 போட்டு சிலபஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீட்டா சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படிதான் டவுன்லோட் பண்ணணும். லிங்க் வந்து தயவு செய்து வந்து ஜிஎஸ்கோ கொஸ்டின் பேப்பருக்கோ இல்ல புக்குக்கோ லிங்க் என்கிட்ட தயவு செய்து கேட்காதீங்க. நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீடைல்டா நான் வீடியோலயே சொல்றேன். இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். எங்க எதை டவுன்லோட் பண்ணணும்னு நீங்க கத்துக்கங்க. சப்போஸ் நான் இப்போ உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கிறேன், எனக்கு நாளைக்கு சர்வீஸ் கிடைச்சிருச்சு, சரி ஏதோ ஒன்று நாளைக்கு நான் கிளாஸ் எடுக்க முடியல, நான் இதோட விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னா நீங்க யார்கிட்ட அந்த லிங்கை கேட்பீங்க? யார்ட்டும் கேட்க முடியாது. நீங்க எப்போ வந்து நீங்களே கத்துக்கிட்டு நீங்களே தேட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா இருக்கும். நிறைய விஷயங்கள் தேடணும், கத்துக்கணும்னு ஒரு ஆசையும் ஒரு ஆர்வமும் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால தயவு செய்து உங்களுக்கு வழிகாட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நானு. என்கிட்ட வந்து அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்காதீங்க. டெஸ்ட் வேணுமோ அதை நான் கொடுக்குறேன். உங்ககிட்ட தேவைப்படுற விஷயத்த நான் கொடுப்பேன். சில விஷயங்கள் உங்களாலேயே தேடிக்க முடியும், எடுத்துக்க முடியுன்ற விஷயத்த நீங்க தான் தேடி எடுக்கணும். அதுதான் என்னோட பிலாசபி, என்னோட பிரின்சிபலும் கூட. ஸோ லிங்க் எப்படி அப்படிங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்க போறது கிடையாது, நீங்களே தேடி எடுக்க போறீங்க. கூகுள்ல போய் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சிலபஸ் அப்படின்னு போட்டு டவுன்லோடும் போட்டீங்கனாலே எல்லா வெப்சைட்லயும் சிலபஸ் கிடைக்கும். சிலபஸ் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த சிலபஸை 3 to 5 டைம்ஸ் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்டெப் 2, நியூஸ் பேப்பர். உங்களுக்கு எந்த நியூஸ் பேப்பர் பிடிக்கணும் நீங்க தான் செலக்ட் பண்ணணும். என்ன கேட்டீங்கன்னா இந்த 2 நியூஸ் பேப்பருமே ஈக்குவல் தான். இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஒரே நாள் 2 நியூஸ் பேப்பரும் வாங்கி 2 நியூஸ் பேப்பருமே படிச்சு பாருங்க. உங்களுக்கு எந்த நியூஸ் பேப்பர் படிச்சா ஈஸியா புரியுதோ அந்த நியூஸ் பேப்பர் நீங்க செலக்ட் பண்ணுங்க. என்கிட்ட கேட்காதீங்க, நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது தேவைன்னு நீங்க தான் செலக்ட் பண்ணணும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட், ரெண்டுமே ஈக்குவல் தான். நான் பர்சனலா ஃபாலோ பண்றது இந்தியன் எக்ஸ்பிரஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறப்ப இந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு வந்துட்டேன். நீங்க எந்த நியூஸ் பேப்பர் படிக்கணும், நீங்க 2 நியூஸ் பேப்பரையும் வாங்கி படிச்சு பார்த்துட்டு தீர்மானிச்சுக்கோங்க. ஸ்டெப் 3, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா நியூஸ் பேப்பரை விரிச்சு வச்சுட்டு உங்க சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்த சிலபஸ் இருக்குல்ல அதையும் பக்கத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னா சிலபஸ்ல கேட்ட விஷயங்கள் அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்க நியூஸ் பேப்பரை படிக்க போறீங்க. கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேல ஆகலாம் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு எந்த நியூஸ் பேப்பர்ல எந்த நியூஸை படிக்கணும், எந்த நியூஸை படிக்க தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு மேல ஆகலாம். ஸோ ஸ்டார்டிங் கஷ்டமா தான் இருக்கும், போக போக தான் பழகும். இந்த சிலபஸை பக்கத்துல வச்சுட்டு நியூஸ் பேப்பரை பக்கத்துல வச்சுட்டு இன்னைக்கு இந்தியன் சொசைட்டில என்ன உமன் எம்பவர்மெண்ட் பத்தி கேட்டிருக்காங்களா, அப்போ உமன் எம்பவர்மெண்ட் பத்தி இன்னைக்கு வந்திருக்கா அப்படின்னு பாருங்க. வந்துருச்சுன்னா அதை வாசிங்க. அதுல இருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன வாசிக்கணும்ன்றத நான் சொல்லிடுறேன். ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர் ஸ்டெப் 3 வரைக்கும் நான் சொல்லிட்டேன் இப்ப. ஸோ நியூஸ் பேப்பர்ல எடுத்து வச்சுட்டு சிலபஸ் சைட்ல வச்சுட்டு அசோசியேட் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் ஹவு டு டேக் நோட்ஸ். ஸோ நோட்ஸ் எடுக்கிறதே ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன ஃபார்மேட்டை நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலா தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒன் வேர்டா எழுதி நோட்ஸ் எடுக்கிறத தவிர்க்கணும். டேட்டா மட்டும் எழுதிட்டு இன்னைக்கு இத்தனை பேர் வந்து இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா கல்வி கத்துட்டு இருக்காங்க, இத்தனை கோடி மக்கள், இத்தனை கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா கல்வின்ற வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு டேட்டாவை எடுக்கிறத நிப்பாட்டிருங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி கோச்சிங் இன்ஸ்டியூட்டே வந்து பாத்தீங்கன்னா லம்பா கொடுப்பாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க என்ன நோட்ஸ் எடுக்கணுமோ நான் சொல்றேன். அதே மாதிரி நியூஸ் பேப்பரை கட் பண்ணி நோட்ல பேஸ்ட் பண்ற வேலையும் வேண்டாம். அது தேவையில்லாத ஒரு விஷயம். தயவு செய்து எதை பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படத்துல பார்த்திருப்பீங்க, சில ஆஸ்பிரன்ஸ் பண்றாங்கன்னு யூடியூப் வீடியோல பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் பண்ணுவீங்க. எந்த ஒரு டாப்பரும் அந்த மாதிரி வேலையில பார்க்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. எப்படி எடுக்கணும்னு நான் சொல்றேன். நியூஸ் நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னா மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுக்கணும். 2வது எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் வருதுல, அதுல வந்து நீங்க ஆன்சர் ரைட் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 150 வேர்ட்ஸ் 250 வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எழுதுவீங்க. 10 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு, 15 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு, கேஸ் ஸ்டடிலாம் 20 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க எழுதுறப்ப வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்டா வந்து எழுதுறப்ப உங்களுக்கு அது எக்ஸாம்பிள்ஸ் தேவைப்படும். கேஸ் ஸ்டடிஸ் வந்து நீங்க ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் என்ன, கேஸ் ஸ்டடிஸ் என்னன்றதை டீட்டெயிலாக ஆன்சர் ரைட்டிங்ல சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ அப்போ அதில் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து நீங்க ஒரு பேராகிராஃப் தான் எழுத போறீங்க. அப்போ இருக்கப்ப அது மாதிரி தான் வந்து நீங்க நோட்ஸ் எடுக்கணும். ஸோ ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நோட்ஸ் எடுக்காதீங்க. மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆன்சர் ரைட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நோட்ஸ் எடுக்கணும். ஆன்சர் ரைட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன்.
ரட்யார்ட் கிப்ளிங் சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் போயிட்டு இருக்கிறாரு. அவரோட கோட் சொல்லுவாரு, ஐ ஹவ் 6 ஹானஸ்ட் serving men, their names are what, where, when, how and who அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது எனக்கு 6 நேர்மையா வேலை செய்யற 6 வேலைக்காரர்கள் இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வாட், வேர், ஹவு, ஹூ, எங்க, எப்போ, எப்படி அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 ஃபார்மேட், கொஸ்டின் ஃபார்மேட். இந்த 6 ஃபார்மேட்டை அந்த இஷ்யூவை நம்ம எடுத்து எழுத போறோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அந்த இஷ்யூ என்ன, வாட், அது எங்க நடக்குது, வேர், ஒய், அந்த இஷ்யூ எதுக்கு நடக்குது, அந்த இஷ்யூ எதனால் நடக்குது, ஹவு, அந்த இஷ்யூ எப்ப நடந்துச்சு, வென் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அடுத்து விச், எந்த பிளேஸ் நடக்குது, எந்த காலத்துல நடக்குது அப்படின்றத. ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம நோட்ஸே எடுக்க போறோம். இப்பெல்லாம் வர வர பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல இஷ்யூஸ் வந்து டீடைல்டா அவங்களே டைசெக்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சப்கெட்டிங் போட்டு அழகா எடுத்து எழுதினாலே போதுமானது. அதுவும் என் நோட்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன், பார்ப்போம். சரி, நோட்ஸ் எடுக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம், என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல நோட்ஸ் எடுக்கணும்னு பார்த்துட்டோம். அது எப்படி கிளாஸிஃபை பண்ணி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஜிஎஸ் மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷனல் பேப்பர் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 பேப்பர் வந்து நமக்கு இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ ஒரு பேப்பர், GS1, GS2, GS3, GS4, அடுத்து ஆப்ஷன்லேயே வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு வரும். ஸோ அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஆப்ஷனல் பேப்பர் வச்சுக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஆப்ஷனல் 1, ஆப்ஷனல் 2, பேப்பர் 1, பேப்பர் 2, ஆப்ஷனல் பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 7 பேப்பர். அதில் பேப்பர் 1, பேப்பர் 2 ஒரே ஆப்ஷனால ஸோ 6 சப்ஜெக்ட் கிளாசிபிகேஷன். இந்த 6 சப்ஜெக்ட் கிளாசிபிகேஷன்ல 6 நோட்ஸாவும் நீங்க பிரிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல பேப்பர்லயே நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் நோட், இந்த மாதிரி லாங் சைஸ் நோட்ல வந்து நோட்ஸ் இருப்பாங்க. நான் வந்து லாங் சைஸ் நோட்ஸ் இருப்பேன். சில பேர் A4 ஷீட்லயே வந்து எடுத்துக்குவாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணனாலும் உள்ள ஒரு பேப்பரை இன்சர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ உங்க விருப்பம் தான். ஆனா கிளாசிபிகேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா 6 செட்டா வந்து நீங்க கிளாஸிஃபை பண்ணிக்கணும். ஒன்னு எஸ்ஏ, இன்னொன்னு GS1, GS2, GS3, GS4, அடுத்த ஆப்ஷனல் அப்படின்னு போட்டுருணும். இப்போ எஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே, சண்டே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் எடிஷன், சண்டே எடிஷன், வீக்லி எடிஷன் சொல்லிட்டு பேப்பர் வந்து எக்ஸ்ட்ராவா ஒன்று ஹிந்துலையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுப்பாங்க. அது வந்து வெல்னஸ், வாழ்க்கையை பத்தி ஒரு சிலர் பேசியிருப்பாங்க, ஏதாவது ஒரு பிலாசபி பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீட்டா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதை பேஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏல கொஸ்டின் கேட்பாங்க. எஸ்ஏல பிலாசபிக்கல் கொஸ்டின் ஒரு செக்ஷன் வரும், அடுத்து GS ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் ஒரு செக்ஷன் வரும். உதாரணத்துக்கு பிலாசபிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாண்ட்லெஸ்னஸ் இஸ் அன் உட்டோப்பியன் வைல் மெட்டீரியலிசம் இஸ் கிமேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் என்ன அர்த்தம்னா எதுவுமே வேணான்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கற்பனைத்தனம். அந்த மாதிரி யாருமே எதுவுமே வேணான்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாம் வேணும்னு சொல்றதும் வந்து பாத்தீங்கன்னா செயல்பாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்றதுதான் வந்து கருத்து. ஸோ இந்த 2 கருத்தையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து எஸ்ஏல சொல்லுவாங்க. 1100 வரிகளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மள எஸ்ஏல சொல்லுவாங்க. அது எழுதுறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதை நல்லபடியா நம்ம அந்த கருத்தை உள்வாங்கி பக்காவா எழுதணும். ஒரே ஒரு வரியை கொடுத்துருவாங்க, அதுல இருந்து நம்ம 1100 வேர்ட்ஸ் வச்சு நம்ம எழுத போறோம்ன்றப்ப நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை டெப்தா புரிஞ்சுக்கணும் அப்படின்றத வாரம் வந்து அதுக்கு ஸ்பெஷல் எடிஷன் நியூஸ் பேப்பர்ல பிலாசபி பத்தி பேசுவாங்க. அதை நம்ம படிச்சா மட்டும் தான் எழுத முடியும். ஸோ அதை வந்து டீட்டெயிலா எழுதுறதுக்கு எஸ்ஏக்குன்னு தனியா ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து GS1 பொதுவான சிலபஸ்ல வந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட வேர்ட்ஸ் இருக்கும். அதை நான் சப்ஜெக்ட் வைஸ் அழகா கிளாஸிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறேன். GS1 வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி கவர் ஆகும், நெக்ஸ்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கவர் ஆகும், ஜியாகிரபி, இந்தியன் சொசைட்டி, வேர்ல்டு ஹிஸ்டரி, இதெல்லாம் வந்து GS1ல கவர் ஆகும். GS2ல இந்தியன் பாலிட்டி, கவர்னன்ஸ், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். GS3ல அக்ரிகல்ச்சர், எக்கனாமி, என்விரான்மெண்ட், இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக், டிஃபென்ஸ். GS4ல எத்திக்ஸ் அண்ட் கேஸ் ஸ்டடி, ஆப்ஷனல்ல வேல்யூ அடிஷன். ஆப்ஷனல்ல உங்களுக்கு ஆல்ரெடி புக்ஸ் எல்லாம் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா வர உங்க ஆப்ஷனல் பேஸ்ட் இருக்க விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஷனலுக்கும் தனியா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நோட்டை போட்டு வச்சு அதில் வேல்யூ அடிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. வேல்யூ அடிஷன் எப்படி பண்ணணும், எஸ்ஏக்கு நோட்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் எப்படி எடுக்கணுன்றதை நான் டீட்டெயிலா இப்போ இனிமேல் வரப்போற ஸ்லைட்ஸ்ல பக்காவா சொல்றேன். ஸோ வேல்யூ அடிஷன் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேப்பர் 2ன்னு ஒன்று வரும் ஆப்ஷனல்லே வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சப்கான்டினென்ட்டை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக ஆப்ஷன் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோன்றப்ப அதில் எக்ஸாம்பிள்ஸ் போறப்ப மார்க் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். அதுக்காக சொல்றேன். முக்கியமா ஜியாகிரபி, சோசியாலஜி ஆப்ஷன் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் பேஸ்டு. எக்ஸாம்பிள் சப்போஸ் ஒரு இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இஷ்யூ பத்தி பேசுறாங்கன்னா அதை வந்து நம்ம காம்ப்ரிஹென்சிவா எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி வாட், வேர், வென், ஹவு அப்படின்ற ஃபார்மேட்ல எடுக்கணும். வேல்யூ அடிஷன் 2 விதமா வந்து நோட்ஸ் எடுக்கலாம். ஒன்னு இஷ்யூ பேஸ்ட், இன்னொன்னு வேல்யூ அடிஷன். வேல்யூ அடிஷன்ன்றது வந்து என்னன்னா ஃபேக்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இந்தியாவில வந்து இத்தனை அதாவது 50க்கும் மேற்பட்ட சதவீதம் இந்தியாவில உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனிமியா இருக்கு, ரத்த சோகை நோய் இருக்குன்றது ஒரு ஃபேக்ட். ஸோ அது உலக லெவல்ல இந்தியாவில தான் 66% மேல
புலிகள் வந்து உலக லெவல்ல இருக்க புலிகள் எண்ணிக்கையில 66% மேல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் வசிக்குது அப்படின்றது ஃபேக்ட். அதே மாதிரி இந்தியாவில கிட்டத்தட்ட 35% மேல உள்ள குழந்தைகள் வந்து ஸ்டண்டட் growth மால் நியூரிஸ்மெண்ட்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது ஃபேக்ட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ஃபேக்ட்ஸ் வரப்ப சைட்ல எழுதிக்கிறணும் ஃபேக்ட்ஸை. காம்ப்ரிஹென்சிவா ஒரு இஷ்யூ இருக்கிறப்ப இங்க அந்த இஷ்யூட ஹெட்டிங்கை போட்டு இங்க எழுதிடணும். ஸோ நடுவில் ஒரு கோடு போட்டுருங்க. அடுத்த இஷ்யூ போறப்ப இப்படி கோடு வச்சுட்டு அடுத்த இஷ்யூக்கு போயிருங்க. ஸோ வேல்யூ அடிஷனுக்கு இந்த பக்கம், அந்த பர்டிகுலர் இஷ்யூக்கு இந்த பக்கம், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இஷ்யூக்கும் நம்ம பக்காவா வந்து பாத்தீங்கன்னா போட்டோம்னா ஈஸியா இருக்கும். சப்ஹெட்டிங் போட்டு வச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரிஃபேஸ் வந்து அனுப்பியிருக்கிறேன். இதை பாத்துக்கேன். இது வந்து GS2க்கான என்னோட பர்டிகுலர் நோட். இதை நான் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஃபில் பண்ண போறேன். GS2ல சிலபஸ் வைஸா வந்து பாத்தீங்கன்னா நான் பிரிச்சுட்டேன். கான்ஸ்டியூஷன் தான் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் சிலபஸ்ல. ஸோ கான்ஸ்டியூஷனுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ், யூனியன் அண்ட் ஸ்டேட்டுக்குன்னா தேர்ட் பேஜ், அர்பன் பஞ்சாயத்துனா ஃபோர்த் பேஜ்னு சொல்லி நான் அழகழகா பிரிச்சு வச்சிட்டேன். பில்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், சைபர் செக்யூரிட்டி, ஐடி லாஸ், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் சொல்லிட்டு பிரிச்சு வச்சுட்டேன். இப்போ இதுல கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி 365 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 இஷ்யூஸ் தான் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி 10 இஷ்யூஸை பத்தி யாரும் பேசியிருப்பாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 5 போனா 4 எடிட்டோரியல் வரும். 4 எடிட்டோரியலுமே வெவ்வேறு GS1, GS2, GS3 பிரிச்சுக்கிட்டாலுமே அது GS1ல கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 365 நாள்ல மிஞ்சி போனா 10 ஆர்டிகல் மேக்ஸிமம். இப்போ 10 ஆர்டிகல்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேஜுக்கு 3 பேஜுக்கு எத்தனை டிஃபரன்ஸ் இருக்கு? 4-5 பேஜ் இருக்குன்னு வச்சு ஃபர்ஸ்ட் பேஜுக்கும் ஒரு 2 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேஜ் அதாவது 2 பேப்பர், 2 பேப்பர்ல 3-4 செக்ஷனா பிரிச்சு நான் கான்ஸ்டியூஷன் அழகழகா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இஷ்யூவை வந்து நான் எழுதி வச்சிருவேன். இதுல வந்து உதாரணத்துக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியரி பத்தி கொஸ்டின், ஜுடிஷியரி பத்தி நான் பிரிச்சு வச்சிருக்கிறேன். இது அடுத்த ஒரு கண்டினியூஸா ஒரு 5 பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியரி பத்தி மட்டும் நான் எடுத்து வச்சிருப்பேன். ஸோ ஜுடிஷியரியில ஒரு வருஷம் அந்த டேட்டை போட்டுருவேன். என்ன நியூஸ் பேப்பரோ என்ன டேட்டோ அந்த டேட்டை போட்டு வச்சுட்டு, ஸோ ஜுடிஷியரியோட செலக்ஷன் ப்ராசஸ், கொலிஜியம் மெத்தட், அதை பத்தி எனக்கு நியூஸ் பேப்பர்ல பேசியிருந்தாங்க. ஸோ நான் அதை போட்டிருக்கிறேன். கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்னா என்ன, அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல அதிகமாக பேக்லாக் ஆற காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, காசஸ் என்ன, அந்த நியூஸ் பேப்பர்ல எனக்கு என்ன காரணம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த காசஸ் வந்து 5 காசஸ் எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் முடிஞ்சு அடுத்து ட்ரிபுனல்ஸ் பத்தி அடுத்த வருஷம் அடுத்த நியூஸ் பேப்பர்ல பேசியிருக்கிறாங்கன்னா ட்ரிபுனல்ஸ் ஒரு 5 நாள் கழிச்சு எடிட்டோரியல் ட்ரிபுனல்ஸ் பத்தி பேசுகிறேன். ட்ரிபுனல்ஸோட கீவேர்ட்ஸ் போட்டிருக்கிறேன். ட்ரிபுனல்ஸ்ல என்னன்ற போட்டிருக்கிறேன். நான் அடுத்த ஒரு 10-15 நாள் ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு ஜுடிஷியரி பத்தி ஒரு எடிட்டோரியல் வந்திருக்குன்னா அதே ஜுடிஷியரி செக்ஷன்ல ஜுடிஷியரி இஷ்யூன்னு போட்டு மொத்தம் எத்தனை கேஸ் 60 லட்சம் கேஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு, சாரி லோயர் கோர்ட்ஸ்ல வந்து பெண்டிங்கா இருக்கு அப்படின்னு போட்டிருக்கேன். ரீசன் அடுத்து எதனால வந்து பெண்டிங்கா இருக்கு, ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 5 crore மேல வந்து பாத்தீங்கன்னா கேசஸ் வந்து பெண்டிங்கா இருக்கு, என்ன மெயினான காரணம் என்ன அப்படின்னு ரீசனை வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்லேயே அந்த எடிட்டோரியல் செக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. அதான் நம்ம டீட்டெயிலா ரீசன் வந்து பாயிண்ட் பை பாயிண்டா பிரிச்சு எழுதிருக்கிறேன். நாளைக்கு GS-ல இது வந்து GS2ல கொஸ்டின் கேட்கலாம். அதிகமான கேசஸ் வந்து நம்ம நாட்டில் பெண்டிங் இருக்கு, இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு வந்து ஒரு 15 மார்க் கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நான் அதிகமாக யோசிக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும். நான் நோட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் பேப்பரை பார்த்து. ஸோ டக்கு டக்கு டக்குன்னு எத்தனை ரீசன் எழுதிருக்கேன், 1 2 3 4 5 6 7 ரீசன் எழுதிருக்கேன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஒரு 2 வரி, 7 ரீசனு, சொல்யூஷன் 7 சொல்யூஷனு, எத்தனை வந்துருச்சு 15 மார்க்குக்கு கிட்டத்தட்ட 20 வேர்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் மேலே எழுதிட்டேன்றப்ப மார்க் வந்து தாராளமாக அவங்க 7 மார்க் இல்லை 8 மார்க் போடலாம் 15 மார்க் கொஸ்டினுக்கு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு 15 மார்க் கொஸ்டினுக்கு பாதி மார்க் எடுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அச்சீவ்மெண்ட். GS பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டஃப்னஸாக தான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. 10 மார்க் கொஸ்டினுக்கு 5 மார்க் எடுக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதனாலதான் ஓவரால் மார்க்ல பாதி மார்க் எடுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா டாப்பர்ஸோட ஸ்கோர் வந்துடும். ஆர்பிட்ரேஷன்னா என்ன, அது ஒய் எதுக்கு ஆர்பிட்ரேஷன் தேவைப்படுது, வாட் டு டூ, என்ன கவர்மெண்ட் பண்ணா ஆர்பிட்ரேஷன் மெத்தட் அதிகமாக கூட்டலாம், அது நியூஸ் பேப்பர்லயே இருக்கு. நான் டீட்டெயிலா செக்ஷன் பிரிச்சு முடிச்சிட்டேன். ஸோ ஓவராலா நான் கீவேர்ட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கிறேன். ஒரு அழகான இன்ட்ரோடக்ஷன் இருந்தா இந்த இன்ட்ரோடக்ஷனை நான் எடுத்திருப்பேன். நெக்ஸ்ட் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி எடுக்கணும்ன்றதை நான் சொல்றேன். ஹிந்து சென்னை எடிசன் என்னோட ஓன் சப்ஸ்கிரிப்ஷன்ல நான் டவுன்லோட் பண்ண ஹிந்து நியூஸ் பேப்பர். 9ஆம் தேதி முந்தானேத்து நியூஸ் பேப்பரை நான் எடுத்து அதுல எப்படி வந்து டாபிக் பை டாபிக் வந்து நோட்ஸ் எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சில பேர் நியூஸ் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணி படிப்பாங்க. சில பேர் நியூஸ் பேப்பர் வந்து ஹார்ட் காப்பியை வாங்கி மார்க் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. பெட்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நோட்ஸ் எடுக்கிறது வந்து ஒண்ணு இந்த மாதிரி நோட்ஸ் எடுங்க, இல்ல ரெண்டாவதுனா நீங்க டவுன்லோட் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சா கூட பெஸ்ட். ஆனா நியூஸ் பேப்பர் மொத்தமா சேர்த்து வச்சு நான் இன்னும் 3 நாள் கழிச்சு திரும்பி அதை படிப்பேன், இல்ல எக்ஸாமுக்கு முன்னாடி போய் படிப்பேன்னா கண்டிப்பா படிக்க மாட்டீங்க. கோ த்ரூ பண்றதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது. ஏன்னா ஓவரால் ரிவிஷன் பண்றதுக்கு புக்கே வந்து பாத்தீங்கன்னா எனஃப் டைம். நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு உட்கார்றது வந்து பாத்தீங்கன்னா லோ பெனிஃபிட், லோ இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தயவு செய்து பண்ணாதீங்க.
அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து அவ்வளோ ரிட்டர்ன் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ இப்போ வந்து நான் எப்படி ஹிந்து சென்னை எடிசன் 9/3/2025 பேப்பர்ல இருந்து நான் எப்படி நோட்ஸ் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஸோ மோர் உமன் சுட் பி பார்ட் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ்னு யார் சொல்றாங்க? நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேம் சொல்றாங்க. அதுல இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன் இன் த கண்ட்ரிஸ் ஒர்க் ஃபோர்ஸ் சுட் இன்க்ரீஸ் ரேபிட்லி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க? பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேம் சொல்றாங்க. அது எந்த ஃபங்க்ஷன்ல சொல்றாங்க? டெவலப்டு இந்தியா த்ரூ த டெவலப்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ இந்தியாவின் வளர்ச்சி பெண்களின் வளர்ச்சியின் மூலமாக அப்படின்ற ஒரு ஷோ. அந்த ஷோவோட பேரு நரிசக்திக்கு விக்ஷித் பாரத். விக்ஷித் பாரத்னா டெவலப்டு இந்தியா, நரிசக்தினா உமன் பவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பேஸ் பண்ணி உமன்ஸ் வந்து அதிகமாக சொசைட்டில டெவலப்மெண்ட் எம்பவர்மெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இந்தியாவில் டெவலப்மெண்ட் இருக்கும்னு யார் சொல்றாங்க? பிரசிடென்ட் திரௌபதி முர்மு சொல்றாங்க. அது அழகா இந்த ஃபங்க்ஷன்ல சொல்றாங்க. ஸோ என்ன ஏதாவது ஒரு கொஸ்டின் GS1 GS2 GS1 இந்தியன் சொசைட்டிலையோ இல்ல GS2 வல்னரபிள் செக்ஷன்ஸ் அந்த சிலபஸ்ல அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் இருக்கு. வல்னரபிள் செக்ஷன் ஒரு வேர்டு இருக்கு GS2ல. GS1ல வந்து பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் உமன் இன் கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்ப அதுல இருந்து கொஸ்டின் வரப்ப இந்த வார்த்தையை போடலாம் கன்க்ளூஷன்ல. நரிசக்தி சே விக்சித் பாரத், டெவலப்டு இந்தியா த்ரூ டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அப்படின்ற வார்த்தையை போறப்ப பை பிரசிடென்ட் துர்பு மேம்னு போறப்ப உங்களுக்கு பாயிண்ட் 1 மார்க் எக்ஸ்ட்ராவே வரும். ஏன்னா நீங்க வந்து நடந்துட்டு இருக்கிறது இப்போ பிரசிடென்ட் மேம் என்ன சொல்றாங்கன்றதை நீங்க இன்சிஸ்ட் பண்ணி உங்க பேப்பர்ல கொண்டு வந்திருக்கீங்கன்றப்ப வந்து பாத்தீங்கன்னா திருத்துறவங்களே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் உள்வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் நமக்கு முக்கியம். அது போக என்ன சொல்றாங்கன்னா சைல்டு கேர் டாஸ்க் என்ன சொல்றாங்க? பெரும்பான்மையா உமன்ஸை வந்து எதுக்கு வேலைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா கல்யாணமான அவங்க குழந்தை பிறந்தா அவங்க குழந்தைய பார்த்துக்க அடிக்கடி லீவ் கேட்பாங்க. அதனால வந்து கம்பெனி வந்து அடிக்கடி லீவ் கொடுக்கணும். அதனாலதான் பெண்கள் அதிகமா வேலைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் பெண்களை வந்து வேலையில ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க மேடம். ஆனா அப்படி யோசிக்க கூடாது. பெண்கள் வந்து குழந்தைகளை வளர்க்குறாங்கன்னா அது நாளைய சமுதாயத்தை தான் வளர்க்குது. அது ஒரு வந்து அவங்க தனிப்பட்ட விஷயமா செய்யல, சுயநலத்துக்காக அவங்க லீவ் எடுக்கல, ஒரு பொது நலத்துக்காக லீவ் எடுக்கிறாங்க. நாளைக்கு சமுதாயத்தை நல்லபடியா கொண்டு வரன்றதுக்காக தான் லீவ் எடுக்கிறாங்கன்னு அந்த ஒரு பரந்த நோக்கத்தோட தான் நம்ம பெண்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி மேம் அழகா ஒரு பிலாசபிக்கல் வியூ வந்து செல்ஃப்லெஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொடுத்துருக்காங்க. இதை எத்திக்ஸ்ல கொண்டு போகலாம். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நியூஸை படிக்கிறப்ப பல்வேறு விதமா நம்ம யோசிக்கணும்னா அதுக்கு சிலபஸ் வந்து நம்ம பக்காவா எடுத்து ஞாபகம் வச்சுக்கிறோம். சிலபஸ் வச்சிருந்தாலும் ஞாபகம் பண்ணி. இப்ப 3வது கொஸ்டின் 2வது ஆர்டிகல் பாத்துக்கோங்க. கூக்கி மைத்தி அப்படின்னு சொல்லிட்டு நார்த் ஈஸ்ட்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு மணிப்பூர்ல. அங்க எதனால அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு? ஃபர்ஸ்ட் கூக்கினா யாரு, மைத்தினா யாரு, அவங்க என்ன ஷெட்யூல் ட்ரைப்ல இருக்கிறாங்களா இல்லையா? நெக்ஸ்ட் நேஷனல் ஹைவே 2 அப்படின்ற நேஷனல் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா கூக்கி இன மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கேட் பண்ணிட்டாங்க, மூவ்மெண்ட் பண்ண முடியல. ஸோ அந்த நேஷனல் ஹைவே 2 எங்க இருக்கு, எந்த எந்த ஏரியா டு எந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணுது? ஸோ அப்படி பாத்தீங்கன்னா அது வந்து ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், அது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. NH2ன்றது எந்த இடத்துக்கு எந்த இடத்த கனெக்ட் பண்ணுது அப்படின்றீங்க தெரிஞ்சுக்கணும். 3வது கவர்மெண்ட் பில்ட் நியூ ஹாஸ்டல்ஸ் ஃபார் ஒர்க்கிங் உமன், ஸ்டாலின் தோழியர் விடுதி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. TNPSC குரூப் 1ல நீங்க அதை எழுதலாம், இல்ல UPSCலயுமே கூட எழுதலாம். இந்த மாதிரி ஒர்க்கிங் உமன் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றாங்க. ஏன் பண்றாங்க? அப்போதான் உமனோட ஒர்க் ஃபோர்ஸ், உமன் வந்து நாளைக்கு எக்கனாமிக் பொருளாதாரத்துல அதிகமா வேலை தேடுவதற்கும் பெண்களை வந்து அதிகமா வேலை அமர்த்துவதற்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் அமைச்சு கொடுக்குறப்ப பெண்கள் தங்கி வேலை செய்வாங்க அப்படின்றப்ப பெண்கள் வந்து அதிகமா வெளியில வருவாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தோழியர் விடுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமா கொண்டு வராங்க. அந்த அவங்களோட கோல் என்ன, அந்த ப்ரோக்ராமோட கோல் என்ன? தே வில் ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்ஷூர் த சேஃப்டி ஆஃப் பேசஞ்சர்ஸ். ஸோ அவங்களோட சேஃப்டிக்காகவும் அவங்களோட வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துறதுக்காகவும் அந்த பெண்கள் விடுதி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை சொல்லுதோ அந்த நியூஸை நம்ம வந்து ஹெட்டிங்ஸை மனப்பாடம் வச்சுக்க கூடாது. ஓகேவா? கவர்மெண்ட் பில்ட் நியூ ஹோஸ்ட் ஃபார் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் அந்த மாதிரிலாம் நீங்க எழுதக்கூடாது. நீட்டா உமன் எம்பவர்மெண்ட் ஹெட்டிங் போட்டு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு பெண் என்னது தோழியர் விடுதி ஃபார் ரீசன், என்ன ரீசனுக்காக, உமன் எம்பவர்மெண்ட்டுக்காகவும் சேஃப்டிக்காகவும் வச்சிருக்காங்க அப்படின்னு போடணும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த இதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டீட்டெயிலாக தெரியணும். இது நமக்கு படிக்கணுமா? தேவை கிடையாது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 3 லாங்குவேஜ் ஃபார்முலா பிஜேபி கேடர் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது நமக்கு தேவை. அது பொலிட்டிக்ஸ் நியூஸ், அந்த நியூஸ் நமக்கு தேவை கிடையாது. பாலிடிக்ஸ்க்கு பின்னாடி இருக்க என்ன விஷயமோ அதை நம்ம படிக்கலாம். உதாரணத்துக்கு இது வந்து திருமல் நாயக்கர் மகால வந்து பாத்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து எப்போ ஓப்பன் பண்ண போறாங்க அப்படிங்கிறீங்க, அது ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் பேசிக் தெரிஞ்சுக்கணும். திருமலை நாயக்கர் மகால்ன்றது வந்து என்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி கட்டப்பட்டுச்சு, கட்டிடக்கலை வந்து எதை இன்ஸ்பயர் பண்ணி கட்டப்பட்டுச்சு, அது வந்து
என்ன ஆக்ட் கீழே வருது? மானுமெண்ட்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வரும். அந்த மானுமெண்ட்ஸ் ஆக்ட் கீழே வருது. அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த ஆக்ட் கீழே வந்து சீரமைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மெயினா வந்து படிக்கணும். இப்போ இங்க பாருங்க, இது ஒரு கொஸ்டின். அதாவது பச்சைக்கிளி இருக்குல்ல, பேராகிட்ஸ் நியர் புலிவாக்கம் லேக்னு சொல்லிட்டு ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லேக் எங்க இருக்குன்னு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அந்த கிளியை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வளர்க்கக்கூடாது, அந்த கிளியை பிடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத இந்த அழகா இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிகள் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட பறவைகள் ஷெடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்படுது. ஸோ அதை யார் பிடிச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிறை தண்டனை கண்டிப்பாக. நாளைக்கு ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வந்து கேட்கலாம். பேராகிட்ஸ் பிலாங்ஸ் டு ஷெடியூல்டு அனிமல்ஸ் இன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா எஸ் கரெக்ட் ட்ரூ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம படிக்கிறத வந்து நிதானமா படிச்சுட்டு போயிடணும். நெக்ஸ்ட், தேர் வில் பி நோ பவர் அவுட்டேஜ் இன் ஸ்டேட் திஸ் சம்மர், செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காங்க. ஏன் பவர் அவுட்டேஜ் ஏன் சம்மர்ல மட்டும் அதிகமா வருது, விண்டர்ல ஏன் பவர் அவுட்டேஜ் வர மாட்டேங்குது? அதுக்கு ரீசன் என்னன்னு நம்ம தேடணும். நெக்ஸ்ட், பவர் அவுட்டேஜ் வராம இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? பேஸ் லோடு ஒன்று இருக்கு, டிமாண்ட் லோடுன்னு இருக்கு. அதுக்கு ரெண்டு கேப் என்ன? ஸோ அந்த கேப் ஃபில் பண்றதுக்கு மட்டும் தனியா ஒரு அக்ரிமெண்ட் போடணும். யாருக்கிட்ட பவர் சப்ளை பண்ற தெர்மல் பவர் கார்பரேஷன் கிட்டயோ இல்ல விண்மில் அசோசியேஷன் கிட்டயோ இல்ல சோலார் ஃபார்மிங் கிட்டயோ வந்து நம்ம தனியா ஒரு அக்ரிமெண்ட் போடுறப்ப அந்த பீக் டிமாண்டுக்கு மட்டும் அவங்க சப்ளை பண்ணாங்கன்னா நமக்கு பவர் அவுட்டேஜ் வராது அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இபிஎஃப்ஓ இபிஎஃப்ஓனா என்ன, பென்ஷன்னா என்ன, எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன் என்ன ஆக்ட் கீழே வருது, அது எப்படி செயல்படுது, எம்ப்ளாயருக்குமான கான்ட்ரிபியூஷன் அந்த இபிஎஃப் ஃபண்ட்ல எவ்வளவு அப்படின்றத இன்டெப்தா நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம அனலைஸ் பண்ணோம். ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகினர்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்க. அது தெரியறதுக்காக நியூஸ் பேப்பர்ல எது எது நமக்கு தெரியலையோ அதை பத்தி நம்ம தேட ஆரம்பிக்கணும். கூகுள்ல எதுலயோ போட்டு தேடிக்கிட்டே இருக்கணும். தயவு செய்து ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லியே நியூஸ் பேப்பரை பத்தி அனலைஸ் பண்றாங்க, அதை பார்த்தா போதும்னு தயவு செய்து இருக்காதீங்க. அவங்க அனலைஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டெட் எண்ட்ல இருந்து பாக்குறப்ப பேசிவா தான் லேர்ன் பண்ணுவோம். நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து நீங்க லேர்ன் பண்றப்பதான் ஆக்டிவ் லேர்னிங்னு ஒன்று வரும். ஸோ அப்பதான் ஆன்சர் ரைட்டிங் வரும். நீங்க தேடி சில விஷயம் கண்டுபிடிக்கிறப்ப அந்த கொஸ்டின்ஸ் கேட்கறப்ப உங்களுக்கு தோணும் இதான் நம்ம அன்னைக்கு தேடணும், அப்ப இந்த கொஸ்டின் தானே கேட்டிருக்காங்க, டக்குன்னு உங்க மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகும். அதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா டைம் 3 மணி நேரம் தான் மெயின்ஸ் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க வந்து எழுதணும். அப்படின்றப்ப நீங்க யோசிச்சுறதுக்குலாம் டைம் இருக்காது. அந்த ஸ்பாட்ல என்ன வருதோ டக்கு டக்கு டக்குன்னு நாங்க போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து நீங்க நியூஸ் பேப்பர் அதிகமா படிக்க படிக்க தான் வந்து உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா வரும். நெக்ஸ்ட், ஜியோகிராபி. சைக்ளோனிக் சர்க்குலேஷன் மே பிரிங் ரெயின் டு டிஎன் ஃப்ரம் டுமாரோ. சைக்ளோனிக் சர்க்குலேஷன்னா என்ன, அது எந்த இடத்துல வரும்? அது ஜியோகிராபில வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தான் சைக்ளோனிக் சர்க்குலேஷன் வருமா, ஏன் அரேபியன் சீலாம் வராதா, பே ஆஃப் பெங்கால் தான் அதிகமா வருமா, ஏன் அதிகமா வருது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே ஒரு கேள்விகள் எழணும். அந்த வாட், ஒய், வேர், ஹவு, வேர், விச்ன்றத நமக்குள்ளேயே வளர வர அதுக்கேற்ற மாதிரி சைக்ளோனிக் சர்க்குலேஷன் ஜியோகிராபிக்கல ஜிஎஸ் 1 நோட்ல ஜியோகிராபிக்கு கீழே சைக்ளோனிக் சர்க்குலேஷன் ஒரு ஹெட்டிங் போட்டு ஒய் சைக்ளோனிக் சர்க்குலேஷன், வாட் இஸ் சர்க்குலேஷன், சைக்ளோனிக் சர்க்குலேஷன், வேர் இஸ் சைக்ளோனிக் சர்க்குலேஷன் அப்படின்றத டீட்டெயிலா எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீசன் ஃபார் சைக்ளோனிக் சர்க்குலேஷன் அது வந்தா நம்ம என்ன பண்ணலாம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஜிஎஸ் 3ல வந்துடும். ஸோ இன்டர்லிங்கிங் பண்ணிக்கிட்டே போகணும். டீலிமிட்டேஷன், இப்போ ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் இருக்கு, சிஎம் ஸ்டாக் அண்ட் டீலிமிட்டேஷன் டிவிஷனரி டாக்டிக் தமிழிசைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ். ஆனா அந்த பொலிட்டிக்கல் நியூஸ்க்குள்ள டீலிமிட்டேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா என்ன, பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மிட்டினா என்ன, நம்ம எதுக்கு வந்து வாக்கு உரிமைன்னு ஒண்ணு இருக்கு, பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மிட்டி எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டுன்னு இருக்கு. அதே மாதிரி இத்தனை லட்சம் மக்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. தொகுதினா என்ன, தொகுதி மறுசீரமைப்புனா என்ன அப்படின்றதான் டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு படிக்கணும். இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டிவ்னா யாரு, அந்த என்ன ஆக்ட் கீழே வராங்க, அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்கு, அதான் நம்ம படிக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு இடி வந்து இத்தனை கோடி பிடிச்சாங்க, இந்த ஸ்கீமு கீழே பிடிச்சாங்க அப்படின்றத நம்ம சொல்லவே கூடாது. இந்த ஏர்கிராப்டை பிடிச்சாங்கன்றது நமக்கு தேவையே கிடையாது. ஈடினா யாரு, பான்சி ஸ்கேம்னா என்ன, பான்சினா என்ன, அது யாரு பண்றா, எந்த மினிஸ்ட்ரி கீழே இடி வராங்க அப்படின்றத தேடுதல் தான் நம்மளோட வேலையா இருக்கணும். கர்நாடகா கவர்மெண்ட் செட் டு பிரிங் இன் நியூ பாலிசி ஃபார் பர்ன் விக்டிம்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்தியாவிலே கர்நாடகா முதல் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீ காயத்தினால பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்குன்னு ஒரு பாலிசி கொண்டு வர போறாங்க. ஏன்னா தீயில பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து மூஞ்சி கை கால்கள் வந்து சேதம் அடைஞ்சிருக்கும். அவங்க வந்து சமுதாயத்தை ஒதுக்கி வைப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா. அது நடக்காம இருக்குன்றக்கா அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு முகாம், அது வந்து மறு வாழ்வு முகாம், இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வர, கர்நாடகா ஸ்டேட் தான் கொண்டு வருது. ஒரு அடுத்த வருஷம் தமிழ்நாடு ஸ்டேட் கொண்டு வரலாம். இதை பத்தி ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வல்னரபிள் செக்ஷன்ஸ் பத்தி கேட்கறாங்க அப்படிங்கிறப்ப அழகா ஒரு வாய்ப்பு, கர்நாடகா ஸ்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பிரிங்
பாலிசி ஃபார் பேர்ன் விக்டிம்ஸ் கொடுக்குறப்ப எத்திக்ஸ்லயும் சரி, GS 1லயும் சரி, உங்களுக்கு வேல்யூ அடிஷன் சூப்பரா இருக்கும். ஸோ நாயுடு 6 to create 1 lakh உமன் ஆண்டர்பிரினர்ஸ். சந்திரபாபு நாயுடு வந்து என்ன சொல்றாரு, 1,00,000 உமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து உருவாக்கணும்னு சொல்றாங்க. ஏன், எதன் மூலமா உருவாக்குவாங்க? செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு ஒரு குரூப் மூலமா உருவாக்குவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சப்சிடி, ஏன் உமன் ஆண்டர்பிரினர்ஸ் அதிகமா வரணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் இதுல வரும். ரோல் ஆஃப் உமன் அண்ட் உமன் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு GS 1ல சிலபஸ்ல ஒரு வேர்டு இருக்கு, அந்த கீழே வரணும். ஸோ சிலபஸ்ல ஒவ்வொரு வேர்டுக்குலயும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. இதுல ரப்பர் போர்டுக்கும் வந்து பாத்துங்க, ஜியோ மேப்பிங்னா என்ன, ஜியோ மேப்பிங் ஏன் பண்ணணும் அப்படின்றது அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓவரால் வியூ. நான் எது தேவையோ அதை மட்டும் தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த ஹைலைட் பண்ண விஷயத்துல தான் நான் நோட்ஸ் எடுத்துப்பேன். ஸோ ஓவரால் நீங்க நோட்ஸ் எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிக நேரம் செலவு பண்ணவே கூடாது. மிஞ்சி போனா ஒவ்வொரு நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூ பத்தி பேசணும்னா, என்னோட நோட்ஸ்ல பாத்திருப்பீங்க, ஒரே பேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா 3 இஷ்யூவை நான் கவர் பண்ணியிருப்பேன். அவ்வளவுதான், கன்சைஸா கவர் பண்ணணும். 15 நிமிஷத்துக்கு மேல நோட்ஸ் எடுக்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல 15 நிமிஷம் தான் நோட்ஸ் எடுக்க டைம் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேல வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒப்பீனியன் டைரக்டா எழுதக்கூடாது. ரஷ்யா வந்து உக்ரைன் மேல போர் போட்டிருக்கு, இந்தியா வந்து ரஷ்யாவை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் போட்டிருக்காங்கன்னா அதை நம்ம டைரக்டா நோட்ல எழுதக்கூடாது. அது தேவை கிடையாது. ஏன் தடுத்து நிப்பாட்டணும், யாரு சொல்றாங்க, அது என்ன ரீசன்ஸ் அப்படின்ற ரீசன்ஸ்னு போட்டு ஒய் வி ஷுட் நாட் சப்போர்ட் ரஷ்யா, ஒய் வி ஷுட் சப்போர்ட் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம பேசணும். உதாரணத்துக்கு பேலன்ஸ்ட் அப்ரோச். இப்போ நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறீங்க, தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கையை வந்து நம்ம எதிர்த்து பேசிட்டு இருக்கிறோம். என்னன்னு, எங்களுக்கு ஹிந்தி இம்போஷன் பண்ணக்கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் நீங்க ஒரு IAS IPS ஆஃபீஸர் ஆயிட்டீங்கன்னா ஆர்டிகல் 351A ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, யூனியன் கவர்மெண்ட், அதாவது நீங்க IAS IPSனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வேலை வைப்பீங்க. அப்போ வந்து அரசியலமைப்பு தான் நம்மளோட பைபிள், அரசியலமைப்பு தான் நம்மளோட குரான், அரசியலமைப்பு தான் நம்மளோட பகவத்கீதை. அது அரசியலமைப்பு என்ன சொல்லுதோ அதுபடிதான் நம்ம செய்யணும் அப்படின்றதான் சட்டம் சொல்லுது. அப்படின்றப்ப IAS IPS ஆஃபீஸருக்கு ஆர்டிகல் 351A ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, ஹிந்தி மொழியை ப்ரொமோட் பண்ணு, மற்ற தேசிய மொழிகளில் ஹிந்தி மொழியை உள்ள கொண்டு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பே சொல்லுது. அப்ப இருக்கப்போ ஒரு IAS ஆஃபீஸர் IPS ஆஃபீஸர் வந்து நான் ஹிந்தி மொழியை திணிக்க விட மாட்டேன், ஹிந்தி மொழிக்கு உள்ள கொண்டு வர மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னா சரி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி வராது. அப்போ நம்ம என்ன மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் ஹிந்தி மொழி தமிழ்நாட்டுக்கு வரலாமா வரக்கூடாதா, வந்தா என்ன நடக்கும், வரலன்னா என்ன நடக்கும், ஏன் தமிழ் மட்டும் இருக்கணும் ஹிந்தி வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்ல இருந்தும் யோசிக்கணும், ஆப்போசிட் சைட்ல இருந்தும் யோசிக்கணும். யோசிச்சாதான் ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஒப்பீனியன் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அந்த பேலன்ஸ்டான ஒப்பீனியன் தான் இன்டர்வியூல கேட்பாங்க, நமக்கு பதில் சொல்றது கரெக்டா இருக்கும். நம்ம ஹிந்தி வரக்கூடாது, ஏன் வரக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா சில்லறத்தனமான ரீசன்ஸ் தான் சொல்லக்கூடாது, லாஜிக்கலான ரீசன்ஸா சொல்லணும். உதாரணத்துக்கு எங்களுக்கு வந்து 2 லாங்குவேஜ் இருக்கு. ஒரு லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கு, அது எங்க தமிழ்நாட்டுக்குள்ள பேசிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஹிந்தி, அடுத்து இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜை நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு மக்கள் கூடயும் சரி, இந்தியாவில் மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்க மக்கள்கிட்டயும் பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. ஸோ ஹிந்தின்ற 3வது லாங்குவேஜ் எங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா, டாக்டர் PTR பழனிவேல் தியாகராஜன் சார் வந்து பாத்தீங்கன்னா அழகா சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஜிபிளான ஒரு ரீசன். அந்த மாதிரி ரீசன்ஸை நம்ம சொல்லணும். சப்போஸ் ஏன் ஹிந்தி கத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சில 3 ரீசன்ஸ் வைப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு லேபர் ஃபோர்ஸ் அப்படின்ற பாக்குறப்ப தமிழ்நாட்டுல வந்து லேபர் ஃபோர்ஸ் வந்து டிண்டில் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது தமிழ்நாட்டோட மக்கள் தொகை ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. TFR ரேட், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னா என்னன்னு தேடணும். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1.9க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல போயிடுச்சு. அப்போ அடுத்த ஜென்ரேஷன்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடோட மக்கள் தொகை ரொம்ப கம்மியாயிரும். ஸோ நமக்கு செகண்டரி ஜாப் இல்ல டெர்சரி பிரைமரி ஜாப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரு அதிகமா அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்ல இருந்து வர யூத் பாப்புலேஷன்ஸ் தான் வந்து ஃபில் பண்ண போறாங்க. ஸோ நம்ம நாட்டுல இருந்து வடக்குல இருந்து வரப்போற நம்மளோட நாட்டு மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ண போறாங்க. பீகாரி மக்களோ இல்ல உத்தரப்பிரதேச மக்களோ இல்ல ராஜஸ்தான் மக்களோ வந்து ஃபில் பண்ண போறாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம எப்படி கான்வர்ஸ் பண்ணுவோம், நமக்கு ஹிந்தி தெரிஞ்சுட்டாங்கன்னா கான்வர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அது ஒரு லெஜிபிளான ரீசன். ஸோ ஒரு ரீசன்ஸ் வந்து நம்ம 2 பக்கமும் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாலிசியை ஃபார்முலேட் பண்ணணும். அதுதான் IAS IPS ஆஃபீஸருக்கு தேவையானது. உதாரணத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு என்ன பண்ணிருக்குன்னா ஒரு சிறப்பான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெளிநாட்டுல, அதாவது வடநாட்டுல இருந்து வட மாநிலங்கள் இருந்து நம்ம இந்திய நாட்டுக்குள்ள வட மாநிலங்கள் இருந்து வர வட மாநில தொழிலாளர்களோட பசங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷனே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ அந்த ஸ்கீமை நீங்க கோட் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ல இன்டர்வியூல அந்த ஸ்கீமை கோட் பண்ணி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து கல்ச்சுரல் அசிமிலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா எங்க கல்ச்சரும் டிஃபர் ஆகுது, ரெகனைஸ் பண்றோம். ஆனா எங்க கல்ச்சர் மெயின் ஸ்ட்ரீம் கல்ச்சர்னால அவங்க எங்க கல்ச்சர் நாங்க இம்போஸ் பண்றது கிடையாது. பட் நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் நம்ம நாட்டுக்கு வரப்ப, நம்மளோட ஸ்டேட்டுக்கு வரப்ப அவங்க சவுத் இந்தியன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க தர்றோம் அப்படின்னு நம்ம
ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம், கல்ச்சுரல் அசிமுலேஷன் ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்கீம் நீங்க கோட் பண்ணணும். ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட்டை பில்ட் பண்றப்ப நம்ம அந்த ஆர்குமெண்ட்டை ஒரு லெஜிபிளான ரீசனோட தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவுண்டராக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்க ஒவ்வொரு கான்செப்டா படிக்க ஜியாகிரபி, பாலிடிக், ஹிஸ்டரியில ஒவ்வொரு கான்செப்டா படிக்க நியூஸ் பேப்பர் ரீடிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு கம்மியாவே செலவழிக்கும். ஆனா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா செலவழிக்கும். ஸோ ஒரு இஷ்யூ படிக்கிறோன்றப்ப அந்த இஷ்யூவோட பாசிட்டிவ்ஸ், அது நடக்கிறதுனால நன்மைகள் என்னென்ன, ஸோ அந்த நடக்கிறதுனால கெட்ட கெட்ட விஷயங்கள் என்னென்ன. உதாரணத்துக்கு 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வச்சு சொல்லியிருக்கேன். 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவோட தமிழ்நாடோட சைட்ல இருந்து நம்ம பேசிட்டோம், அது பாசிட்டிவ்ஸ்னா. நாட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட சைட்ல இருந்தும் பாத்தீங்கன்னா ஏன் அவங்க பண்றாங்க அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ 2 பக்கம் ஒப்பீனியன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கணும். ஒரு பக்கம் ஒப்பீனியன்ஸ் மட்டுமே இருக்கக்கூடாது. இது நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இது எலெக்ஷன் கமிஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனியன் எலெக்ஷன் கமிஷன்றது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இருக்கு. ஸோ சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜ் எழுதிட்டேன். எலெக்ஷன் கமிஷன் பேஜ் நம்பர் என்னமோ எழுதியிருப்பேன். ஸோ எலெக்ஷன் கமிஷனை பத்தின அந்த வருஷம் அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் செக்ஷன்ல எழுதியிருப்பேன். ஓட்டர் டேர்ன் அவுட், அதாவது ஓட்டு போடுற டேர்ன் அவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கம்மியாயிட்டே வருது. அது ஏன் கம்மியாகுது? ஒய் ஓட்டர் டேர்ன் அவுட் இஸ் ரெடியூசிங் அண்ட் சொல்யூஷன் ஃபார் இன்க்ரீசிங் ஓட்டர் டேர்ன் அவுட். என்னென்ன கமிட்டிலாம் வந்து ஓட்டு டேர்ன் அவுட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓட் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் எப்படி கொண்டு வரலாம், வீட்ல இருந்து ஓட்டு போட்டா ஓட்டு டேர்ன் அவுட் அதிகப்படுத்தலாமா, அப்படி கொண்டு வரதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு, இதெல்லாம் வந்து சில ஆர்டிகல்ஸ் சொல்லியிருந்தாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஹிந்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நான் அழகா நீட்டா எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கறப்ப நான் ஈஸியா எழுதுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் நாளைக்கு போய் சும்மா ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணா போதும். ஸோ இதுதான் ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டியூட்டை பத்தி சொல்லிடுறேன். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா மதுரை ஜோன்ல இருக்க ஒரே ஒரு இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் இன்ஸ்டியூட், நம்ம இன்ஸ்டியூட் மட்டும் தான். மற்றவங்க எல்லாம் குரூப் எக்ஸாம்ஸ் மட்டும் தான் சொல்லி தராங்க. மதுரைக்கு நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட். ஸோ நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கைடன்ஸ் கொடுக்கணும். எப்படி படிக்கணும், ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து பசங்க ஃபோன் பண்ணா அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுக்குறோம். ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, ஷெடியூல் அப்படின்றத எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றோம். ஸோ ஃபவுண்டேஷன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா தனி ஷெடியூல். அடுத்து காலேஜ் முடிச்சவங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், எனக்கு டைம் அதிகமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனி ஷெடியூல். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் ஷெடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தின டீட்டெயில் எதுவாக இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல காமிச்ச அந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணுங்க. ஸோ ஐ ஆம் அவைலபிள். என்னால சப்போஸ் அட்டன் பண்ண முடியலனாலும் வாய்ஸ் மெசேஜாவது போடுங்க, நான் அதை பார்த்து கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ கால் திஸ் நம்பர் ஃபார் எனி ஹெல்ப் ரிகார்டிங் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிசேட் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ அது வரைக்கும் பாய்.